ஹோமியோபதி மருத்துவர் கொடுத்த ஆங்கில மருத்துவ சிகிச்சையால் உயிரிழந்த மருத்துவ மாணவி. மருத்துவரின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த மகளின் மரணத்திற்கு நீதி கேட்டு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க எஸ்பி அலுவலகத்தில் புகார். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் இருதய ஜான். இவருடைய இளைய மகள் ட்ரிஷா ஜினி ஹோமியோபதி மருத்துவம் படித்து வருகிறார். காய்ச்சல் காரணமாக வீட்டின் அருகே உள்ள ஹோமியோபதி கிளினிக்கிற்கு தந்தை அழைத்து சென்றுள்ளார். அங்கு ட்ரிஷா ஜினியை பரிசோதித்த டாக்டர் 101 டிகிரி காய்ச்சல் இருப்பதாக கூறி ஹோமியோபதி மருத்துவத்தை செய்வதற்கு பதிலாக ஆங்கில மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு குளுக்கோஸ் மூலமாக மருந்து செலுத்தியுள்ளார். நரம்பு வழியா ஒரு மருந்து ஏத்தன பிள்ளைக்கு உடனே சரியாயிரும், அதை நம்ம பிள்ளை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த அளவு பெட்ல படுக்க வச்சு இன்ஜெக்ஷன் நரம்பு வழியா ஏத்தினாங்க. ஏத்திக்கிட்டு திரும்ப அடுத்து ஒரு ட்ரிப்பை ஏத்தினாங்க. ட்ரிப்பு ஏற்றும் போது சொல்லுவா பிள்ளை, எனக்கு தண்ணியும் செல்போன் எனக்கு வேணும், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நான் அந்த வீட்டில் போய் பிள்ளைக்கு செல்போனையும் தண்ணியும் பிடிச்சிக்கிட்டு பிள்ளையை கொண்டு வந்தேன். கொண்டு வரக்கு முன்னாடி இங்கே வந்து பார்க்கற கொண்டு வந்த உடனே என் செல்ல மோளுக்கு பூ பார்க்கல, வா பார்க்கல, நுரையோ வாமிட்டை எடுத்து மூச்சு விட திணறிட்டு இருக்க, தலை இப்படி சரிஞ்சிருக்கு, வாமிட் எடுத்திருக்கா, ஃபாஸ்டா போட்டிருக்காங்க. அது அவளால அந்த பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணல. மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் தான் காரணம். அது எல்லாம் தெரியும். டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தாச்சு. அஜாக்கிரதை காரணம். இது 4வது கேஸ். இதுக்கு மாதிரி நிறைய மாதிரி நடந்திருக்கு. ஒரே ஊருங்கிறதுனால, ஊருக்குள்ள இருக்கிறதுனால பேசி பேசி மூடி மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இது வந்து மூடி மறைய கூடாது, வெளியே தெரியணும்.